பொண்ணுமே இங்க சிவானி பாப்பா காணாம போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அழுதுகிட்டே அந்த வண்டி பின்னாடி ஓடுறாங்க. அப்பயுமே அந்த வண்டி நிக்காம போயிடுது. இன்னொரு பக்கம் அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட்டும் இல்ல. இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. அடுத்தபடியா இங்க வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு அவங்களுமே சிவானி பாப்பா காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த எப்படியோ திக்கி திணறி வீட்டுல சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னு வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகும் போது அப்ப சண்முகம், சக்தி, அது மட்டும் இல்லாம பவானி எல்லாருமே இந்த பக்கம் சிவானி பாப்பாவை வீடு முள்ள தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சண்முகமும் குடிசைக்கு போய் பார்த்துட்டு சிவானி பாப்பா அங்க இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல ஓடி வந்து இந்த பக்கம் பவானி கிட்டயுமே பாப்பா எங்க இல்லம்மா, எங்க போனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பவானியுமே தன்னோட தலையில அடிச்சுக்கிட்டு என் குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே கோபத்தோட இந்த பக்கம் கீழேயுமே வராங்க. வந்து பொண்ணு கிட்ட என் குழந்தை எங்கடி, உன் பின்னாடி தான் அந்த குழந்தை வந்துச்சு, என் குழந்தை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பொண்ணுமே இருந்துகிட்டு அங்க நடந்த விஷயத்த மறுபடியும் திரும்பி சொல்றப்போ இங்க பவானியுமே அதை கேட்டுட்டு பொன்னிமால் ரொம்பவே கோவப்பட்டு பொன்னியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறைய விட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், என் குழந்தைய நீ தான் வெளியில கூட்டிட்டு போயிருக்க, அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்கு ஏதோ ஆகணுங்கிறதுக்காகவே நீ இதெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சக்தியுமே பொண்ணுக்காக பேச வரும்போது நீ முதல்ல நிறுத்துறா, நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்னோட வீட்டுக்கார் பேரையும் கெடுத்து இன்னைக்கு அந்த ஆள் நடப்பணமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேல என்னோட பொண்ணையுமே இவன் வந்து நம்ப வச்சு இப்படி வெளியில கூட்டிட்டு போய் கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல தொலைச்சிட்டு வந்துட்டா. இப்ப என் பொண்ணுக்கு யார் பதில் சொல்லுவீங்க? என் பொண்ணு அங்க என்ன கஷ்டப்படுறாலும் தெரியலையே. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு யோசிக்காம இந்த பொண்ணு பண்ண தப்பு எதுவுமே கண்ணுக்கு தெரியாம நாங்க பண்றது மட்டும் தான் தப்பா தெரியுது, நீ பேசாதடா இதுக்கு மேல, என் குழந்தை மட்டும் கிடைக்கல உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவானியுமே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க சந்திரசேகருமே சரி பவானி கோவப்படாத, நம்ம முதல்ல நம்ம பொண்ணை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அங்கங்க போய் தேட சொல்றாங்க. அதே நேரத்துல சக்தியும் பொண்ணையும் கூட்டிட்டு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் முதல்ல போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த பவானியுமே போன் பண்ணி இங்க சுந்தருக்குமே சொல்றாங்க. இதை கிட்ட சுந்தருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாரு. என்ன இது, சிவானி பாப்பாவும் காணுமா, அதாவது பொண்ணியை ஃபாலோ பண்ணி போயிருக்கா, அந்த நேரம் பொண்ணு கூட இருந்த சிவானி பாப்பாவை வேற யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றியா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. என் பொண்ணு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட யோசிக்கிறாரு. அப்ப கரெக்டா டக்குன்னு தாஸோட என்ன மைண்ட்ல வருது. உடனே இந்த பக்கம் வந்து சுந்தரமே தாஸுக்கு கால் பண்ணி தாஸ் என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபத்தோட கேட்கிறாரு. உடனே இந்த தாசுமே ரொம்ப நக்கலோட சிரிச்சுக்கிட்டு என்ன மச்சான் கண்டுபிடிச்சிட்டியா, அதுக்குள்ள உன் பொண்ணை நான் தான் தூக்கணுங்கிறது உனக்கு எப்படி மச்சான் தெரிஞ்சு, பரவாயில்ல மச்சான், நீ பயங்கரமான கிரிமினல் மைண்டு, நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் உனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சுந்தரமே ரொம்பவே கோபத்தோட முதல்ல என் பொண்ணு எனக்கு வந்தாகணும், அப்படி வரல அவ்வளவுதான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் தாசுமே இருந்துகிட்டு என்ன மச்சான் கோவப்பட்டு இருக்க, நான் கேட்கும் போது நீ 5 லட்ச ரூபா கொடுத்துருந்தா 5 லட்ச ரூபாயோட போயிருக்கும், ஆனா இப்போ நீ கொடுக்குற பேமெண்ட் வாங்குற அளவுக்குலாம் எனக்கு திருப்தி இல்லை, அதனால உன் பொண்ணு என்கிட்ட இருக்கா, நான் கேட்கிற பேமெண்ட்டை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ, இதுக்கு மேல உன் பிரச்சனைக்கே நான் வரமாட்டேன், ஆனா எனக்கு நான் சொன்னபடி அந்த பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எங்க சுந்தரமே உனக்கு எவ்வளோட பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எனக்கு ஒண்ணும் இல்லை, அதிகமான இல்லை, ஜஸ்ட் ஒரு 25 லட்ச ரூபா மட்டும் ரெடி பண்ணி கொடு, அதை மட்டும் கொடுத்துட்டேன்னா உன் பொண்ணை உங்ககிட்ட விட்டுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன், சம்பந்தமே இல்லாம உன் விஷயத்துக்கு நான் தலையிடே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்ச ரூபா பணம் கேட்டு மிரட்டுறாரு. இதை கேட்ட சுந்தரமே கண்டிப்பா நீ மட்டும் என் கையில கிடைச்ச அப்படின்னா உன்னோட என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தாசமே இருந்துகிட்டு இங்க பாரு மச்சான், இப்போ உன்னை மிரட்டுற இடத்துல நான் தான் இருக்கேன், நான் என்ன சொன்னாலும் நீ அதுக்கேற்ற மாதிரி இறங்கி போய் தான் ஆகணும், இல்ல உனக்கு அப்படி பணம் தர விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, நானும் ஸ்வேதாவும் இந்த ஊரை விட்டே காலி பண்ண போறோம், போகும்போது உன் பொண்ணையும் தூக்கி கொண்டு போய் எங்க நான் விற்கணுமோ அங்க வித்துட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு அதுவும் காசு தான், என்ன நீயா கொடுத்துட்டேன்னா உன் கையில கொடுத்துட்டு போவேன், பட் இல்ல அப்படின்னா இதுக்கு மேல உன் லைஃப் டைம்ல உன் பொண்ணை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை எனக்கு தெளிவா பண்ண தெரியும், நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் மச்சான், நீ முதல்ல காசை மட்டும் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா இந்த பக்கம் சுந்தர வெறுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இங்க தாசுமே காலை கட் பண்ணிடுறாரு. அதே நேரம் தாஸ் பக்கத்துல இருக்க ஸ்வேதாவும் டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கிறா, அவங்க போலீஸ் கேஸ்ன்னு போய் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவன தாசமே இருந்துகிட்டு இங்க பாரு ஸ்வேதா, சும்மா சும்மா பயந்துகிட்டு இருக்காத, இந்த மாதிரி ஒரு பல்கான பேமெண்ட் எடுத்தாதான் நம்ம இந்த ஊர்லனாலும் வெளியூர்ல போய் நம்ம வாழ முடியும், சும்மா இங்கேயே உட்காந்துட்டு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு நம்ம அடிச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா வேலையே ஆகாது, இப்படி பல்கா ஒருத்தன் இருந்து தூக்கணுமா, அப்படியே வெளியூர் போனோமா, வேற ஒரு பிசினஸ் போட்டோமா, அப்படியே அழகா லைஃப் ஓட்டிட்டு போயிடணும், இந்த மாதிரி கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கு தான் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ சத்தம் மட்டும் போடாம அந்த பொண்ணை மட்டும் தெளிவா பாத்துக்க, வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா கிட்ட சிவானி பாப்பாவை பாத்துக்க சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல சிவானி பாப்பாவும் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் ஸ்வேதாவுமே சிவானி பாப்பாவை பார்த்துட்டு நம்ம உண்மையிலுமே பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோமோ, இதனால நம்மளோட லைஃபே பாதிக்கப்பட போகுது, அது மட்டும் இல்லாம சம்மந்தமே இல்லாம இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையும் இதுக்குள்ள இழுத்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சக்தியும் பொண்ணு இருந்துகிட்டு டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த பக்கம் அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இது கேட்டோன்னு போலீஸுமே அங்க இருந்து கிளம்பி வந்து எந்த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பொண்ணு அங்க கூட்டிட்டு போயிட்டு என்ன ஆச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த தெளிவா கேட்கறாங்க. அப்ப கரெக்டா பொண்ணுக்கு ஆதரவா அங்க இருக்கிற செக்யூரிட்டியுமே ஆமா சார் ஒரு கார் தான் சார், ஒரு ஆம்னி வேனு, கிட்டத்தட்ட
சில்வர் கலர் ஆம்னி வேன்ல தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. நான் கூட டேய் நில்லுங்கடா, எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் நிறுத்த பார்த்தேன். பட் ஆனா அவங்க என்ன தள்ளி விட்டுட்டு அந்த குழந்தைய அந்த கார்ல தூக்கி போட்டு கொண்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு உள்ள இருந்து வேக வேகமா ஓடி வந்து அந்த குழந்தைய காணோம், இந்த மாதிரி பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாமா அந்த குழந்தைய பாருமா அந்த கார்ல கொண்டு போறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அடிச்சு பிடிச்சு அந்த கார் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. இப்ப நீங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த டீட்டெயிலாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியுமே பொண்ணுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு. இது கேட்டோம்னா சக்திக்குமே புரிஞ்சிருது. அப்ப கண்டிப்பா இது பொண்ணு மேல எந்த தப்பு கிடையாது, யாரோ பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி சிவானி பாப்பாவை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பொண்ணைய கூட்டிட்டு டைரக்டா வீட்டுக்கு போறாரு. அப்ப பொண்ணுமே வீட்டுக்குள்ள வர விருப்பம் இல்லாம, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சக்தி, என்னை விட்டுருங்க, நான் இந்த வீட்டுக்குள்ளே வரல, நான் வெளியிலே இருந்துக்கிறேன். இந்த மாதிரி சிவானி பாப்பா என் பின்னாடி வந்தப்ப நான் அவளை மிரட்டி இங்கே விட்டுட்டு போயிருக்கணும். நான் தான் சரி அவ ஆசைப்படுறாள்னு சொல்லி பார்க்க கூட்டு போயிட்டு இன்னைக்கு அவ தொலைஞ்சு போறதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிரீத்தியுமே, என்ன ஆச்சு பொண்ணி, ஏன் இப்படி இது பண்ணிட்டு இருக்கா, சொல்லப்போனா அவளே வாண்டடா கூட்டிட்டு போய் தொலைச்சிருந்தானா இந்த அளவுக்கு அவ வருத்தப்பட தேவையில்ல. எனக்கு என்னமோ சொல்றதுல உண்மை இருக்குன்னு தோணுது, அவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா இந்த பக்கம் பொண்ணியை பத்தி பிரீத்தியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் பவானி, ஜெயா, வீட்டுல இருக்கிற உஷா எல்லாருமே பயங்கரமா அழுது என்ன பண்றேன்னு தெரியாம விழிப்புதிக்கு போயிருக்காங்க. அப்ப கரெக்டா வீட்டுக்கு வந்த சுந்தருமே இந்த மாதிரி வீட்டுல இருக்க எல்லார்ட்டுமே, இங்க பாருங்க நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம பொண்ணை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, அவங்க என்கிட்ட 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிருக்காங்க, நம்ம எப்படியாவது அந்த பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொன்னே எங்க வீட்டுல இருக்க சந்திரசேகருமே, அப்படியா மாப்பிள்ள, எப்படியாவது முதல்ல பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம பொண்ணை வாங்கிட்டு வரணும், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க சுந்தரம் இருந்துகிட்டு, ஆமா மாமா இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் முடிக்கணும், இப்படி முடிச்சிட்டானா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரமே சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட சண்முகமும், என்ன மாமா சொல்றீங்க, இந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுத்த உடனே அவங்க சிவானி பாப்பா உடல அப்படின்னா நமக்கு தான் இன்னும் பெரிய பிரச்சனை, மறுபடியும் பணம் கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட சுந்தரமே, அப்படிலாம் நடக்காது, நம்ம பணத்தை கொடுத்துட்டா கண்டிப்பா பாப்பா வாங்கிட்டு வந்துடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம ஏதாவது போலீஸ் கிலீஸ்ன்னு போனோம்னா நமக்கே பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லி எப்படியாவது சிவானி பாப்பாவை காப்பாத்துறதுக்கு 25 லட்சம் ரெடி பண்ணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க சண்முகத்தை எதிர்த்து இங்க வீட்டுல இருக்க ஜெயாவுமே, பணம் எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, போயிட்டு போகுது, எப்படியாவது நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயாவுமே அந்த செக்ல சைன் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க போய் முதல்ல பணத்தை எடுத்துட்டு வாங்க மாப்பிள்ள, பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம சிவானி பாப்பாவை நீங்க மீட்டுட்டு வாங்க, அந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரம் வீட்டுக்கு வந்த சக்தியுமே இந்த மாதிரி பேசின விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, எதுக்காக இப்படி பண்றீங்க, நம்ம தான் போலீஸ்ல போயிருக்கோம்ல, போலீஸ் மூலமா கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி நீங்க பணத்தை கொடுத்து வாங்கினீங்கன்னா நம்மளே இன்னொரு தப்பு அவங்க பண்றதுக்கு தூண்ன மாதிரி ஆயிடும், இதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் கடத்தி இப்படி பணம் பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பவானியுமே ரொம்ப கோபத்தோட, என் குழந்தை வாழ்க்கையில நீ தலையிடாத, நீ மறுபடியும் அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு என் குழந்தையோட வாழ்க்கையை நீ அழிக்க பாக்குற, இனிமேல் வந்து என்னோட குழந்தை விஷயத்தில் தலையிடாத, என் குழந்தை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு என் வீட்டுக்காருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானியுமே நீங்க பண்றதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சுந்தர வெளியில அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல சுந்தரமே சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஏற்கனவே வந்து தன்னோட ஃப்ரெண்டுங்க மூலமா நிறைய அடியாட்களை ரெடி பண்ணி இந்த பக்கம் என் பொண்ணு அந்த பணத்தை கொடுத்துட்டு வாங்குறப்போ அந்த தாசையும் அந்த தாசோட ஆட்களையும் புட்டிச்சு சும்மா வெளுன்னு வெளுக்கணும், அவன் என்ன மிரட்டினதுக்கு அவன் லைஃப்ல எந்திக்க முடியாத அளவுக்கு அவனை பண்ணணுன்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரமே அவர் சைடு ஒரு பெரிய படையே உருவாக்கிட்டு இருக்காரு. உண்மை சொல்ல போனா இங்க தாஸ் அவரை ரொம்பவே சீண்டிட்டாரு. இதுக்கு மேல தாசை விடக்கூடாது, அந்த ஸ்வேதாவும் விடக்கூடாது, 2 கொலை நடந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை மேல கை வச்ச அந்த 2 பேரையும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தரமே ஒரு முடிவோட அந்த பணத்தை எடுக்க போறாரு.